இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். ரொம்ப நாள் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்களா, அதனால தான் சரி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி காருக்கிட்ட வந்தேன். சரி அப்படியே வந்துட்டு மைக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி இதை ஒரு வீடியோவை போட்டு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் சரி உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, உங்களால் லோன் கட்ட முடியலைன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் இது யாரும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களான்றது தெரியல. இதில் நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. பாதி தெரிஞ்சுக்கிட்டே ஜாலி நான் போய் இதை கேட்க போகிறேன் அப்படின்ற மாதிரி போகாதீங்க. முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் நிறைய உள்ளடக்கங்கள் அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த வீடியோ நான் வந்துட்டு கல்வி நோக்கத்துக்காக தான் உருவாக்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது, இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு காரணத்தில் இதை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட பார்க்கறதுக்கு. மைக் ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இந்த 7 நாள் அப்ளிகேஷன் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு, லோன் தர மாதிரி தந்து நம்மளை ஏமாற்றி நம்மகிட்ட வந்து பணம் பிடிப்பாங்க. ப்ளே ஸ்டோர்லலாம் சில அப்ளிகேஷன் சுற்றிக்கிட்டு இருக்குது, நிறைய அப்ளிகேஷன் சுற்றிக்கிட்டு இருக்குது. சில அப்ளிகேஷன் தான் நல்ல அப்ளிகேஷனும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒரு வேளை நீங்கள் மாட்டிக்கிட்டிங்கன்னா எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணி, அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது. இது என்னப்பா ஒரு வேலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. உங்களுடைய ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணி அனுப்புறது, சொந்தக்காரங்களுக்கு அனுப்புறது, குரூப்பு கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. பணம் கட்டினாலும் திரும்பவும் பணம் கேட்குறாங்க. ஏன்னா 10 lakh வரைக்கும் ஒருத்தர்லாம் கட்டியிருக்காரு, 50 லட்ச ரூபா வரைக்கும்லாம் கட்டியிருக்கிறாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இது கொஞ்சம் முக்கியமானது தான். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்கள் அதை அப்படியே விட்டுருணும், அதில் போய் நான் பாதிக்கப்பட்டாலும் தெரியலாம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கீழே லிங்க் இருக்குது. ஓகே கைஸ், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு லோன் அப்படின்றது எடுத்துக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சோர்ஸ் வரும், அந்த சோர்ஸில் வந்து நான் கண்டிப்பாக வந்துட்டு இதுவாயிடுவேன், அந்த சோர்ஸ் எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உதவும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கிட்டு ஒரு லோன் எடுத்துடுறாங்க. அந்த லோன் எடுத்த உடனே என்ன ஆகுது, அந்த லோன் எடுத்த உடனே அவங்களுக்கு வந்துட்டு பணம் கிடைக்காம போயிடுது, இல்லை அந்த பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று லாஸ் ஆகிடுது, இல்லை வேலை போயிடுது, இல்லை ஏதாவது ஒரு விபத்து ஏற்படுது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க கட்ட முடியாம இருக்கிறாங்க. நான் சொல்றது இது எல்லாமே இன்டென்ஷனல் டிஃபால்ட்டருக்கு கிடையாது. அதாவது வேணும்னே பணம் கட்டாம இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கிடையாது. சுச்சுவேஷனல் டிஃபால்ட்டருக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால நான் கட்ட முடியாத சூழ்நிலை வந்துருச்சுங்க அப்படின்னு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நான் இந்த ஒரு விஷயம், இந்த வீடியோ உருவாக்குனதுக்கான காரணமே. ஸோ ஒரு லோன் எடுத்து இந்த மாதிரி கட்ட முடியாத சூழ்நிலை வந்துச்சுன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பயப்படுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பயப்படாதீங்கன்ற. நான் வந்துட்டு வீட்டு நிறைய இந்த வாலி நிறைய பணம் இருக்குதுங்க சார், நிறைய பணம் இருக்குது, என் வீட்டில் பணம் நிறையா இருக்குது, பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்குது, நான் நல்லா தான் வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன், ஸோ எனக்கு என்ன குறை, ஆனால் நான் கட்ட மாட்டேன், இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குல்ல, யூஸ் பண்ணிப்பேன் நான் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க தான் பயப்படணும். ஏன்னா அந்த கம்பெனிக்கு தெரியும், அந்த பேங்கோ ஃபினான்ஷியல் கம்பெனியோ அவங்களுக்கு தெரியும், இல்லை கலெக்ஷன் ஃபீல்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி இவங்க உண்மையாலுமே கஷ்டப்படுறாங்களா, இல்லை சும்மா வந்துட்டு போய் சொல்கிறாங்களா அப்படின்றது வந்து அவங்களுக்கு தாராளமாக தெரிஞ்சிடும். ஸோ பேசுகிற விதம், இருக்கிற விஷயம், அதெல்லாம் பார்த்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அப்படி தெரியும் போது இல்லை சார் இவர் வேணுமே பண்ணுறாருன்னா அதை லீகலாக எப்படி மூவ் பண்ணுமோ மூவ் பண்ணிப்பாங்க. இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையே அப்படிதான், நீங்கள் என்ன லீகலாக மூவ் பண்ணால் எங்கே போய் பார்த்தாலும் என்கிட்ட ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதன்படி பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு நல்லா சட்ட ஆலோசகர் மூலியமாக, அவர் மூலியமாக கூட போய் பண்ணுங்க. ஸோ எந்த விஷயம் கிடையாது, ஏன்னா அதுதான் முறையான வழி. சட்ட ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட், ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க மூலியமாக, அவங்க மூலியமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கூட இதை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை சொல்கிறேன், நான் சொல்கிறத ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு நல்ல லீகல் அட்வைசர், சட்ட ஆலோசகர், இவங்களெல்லாம் வச்சு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அப்படின்றது பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் நீங்கள் இதை வந்துட்டு கொண்டு போகணும். சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஆயிப்போச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் சொல்லிடுவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு வேணுமே கட்டாமல் இருக்கிறாரு சார், பார்த்தாலே தெரியுது சார், நல்லா தான் இருக்கிறாரு சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே லீகலாக பார்த்துக்கலாம், விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுருவாங்க. ஸோ இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. அப்போ இந்த சூழ்நிலையில நம்ம வந்துட்டு ஒரு லோனை உண்மையாலுமே கட்ட முடியல, பாவம் சார், அவங்கள பார்த்தாலே தெரியுது சார், ஏழை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்க ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு லோன் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், லோன் செட்டில்மெண்ட்னா நம்ம வந்துட்டு அதாவது மொத்த காசையும் கட்டி செட்டில்மெண்ட் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு விஷயத்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும்,
பேங்கிங் வேர்டுக்கும் ஸோ நம்ம நார்மலாக பேசுகிற வரைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ பேங்க் வேர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு லோன் எடுத்து கம்மியாக கட்டுறது. நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு சொல்கிறேன். ஸோ அதுதான் அப்படியே அதிகாரத்தில் எழுதியிருக்குன்னு நான் சொல்ல. ஸோ வந்துட்டு செட்டில்மெண்ட் அப்படின்றது நான் சொல்கிறேன் நான். அப்போது ஏன்னா நாங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஸோ நாங்கள் இதுதான் பேசுவோம். என்ன செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் அவரு, செட்டில்மெண்ட் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதை மொத்தமாக கட்டி முடிச்சிட்டான்னா க்ளோஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு தான் கேட்போம். மொத்தமான க்ளோஸ்டுனா மொத்தமாக க்ளோஸ்டு அப்படின்றது, க்ளோஸ்டுனா முடிஞ்சு போச்சு. செட்டில்மெண்ட்னா கம்மி பண்ணி கட்டியிருக்காரா அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த லோனை நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணணும். அவங்க ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதாவது வந்துட்டு சார் இந்த மாதிரி உங்களால் கட்ட முடியல, நாங்கள் வேணால் ஒரு ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் இதை வேணால் செட்டில் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். இல்லை சார் எனக்கு இவ்வளோ வருமானம் இருக்குது, இந்த மாதிரி நான் கட்டலான்னு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் பேசலாம். இந்த செட்டில்மெண்ட்லேயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. என்ன பண்ணும், இது வந்துட்டு ஒவ்வொரு ஃபினான்ஷியலுக்கும் மாறும். இதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஆப்ஷனுக்கு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். சார் இந்த மாதிரி என்னால் கட்ட முடியல, என்னால் வந்து இஎம்ஐயாக தொடரணும்னு நான் ஆசைப்பட்றேன், அது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு வந்து செட்டில்மெண்ட் போட்டு கொடுத்து டென்யூர் டேட் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க சார், ஒரு 1 இயரோ 6 மந்த்தோ. அது ஒவ்வொரு ஃபினான்ஷியலுக்கு மாறும். நான் இருந்த ஒரு கம்பெனிலலாம் வந்துட்டு அது 1 இயர் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. அது லோன் அமௌண்ட்டை பொறுத்து 1 இயர் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்க. செட்டில்மெண்ட் பண்ணால் கம்மி பண்ணி கொடுத்து இஎம்ஐலையும் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் எந்த நிறுவனமோ அந்த நிறுவனத்துக்கிட்ட ஆஸ் அ ரிக்வஸ்ட், நான் மறுபடியும் சொல்கிறேன், பாரு வீடி தமிழில் போய் பார்த்தேன், ஒழுங்காக செட்டில்மெண்ட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு லோன் செட்டில்மெண்ட் பண்ணி தர்றதும் தராமல் இருக்கிறதும் அந்தந்த நிறுவனத்துடைய விருப்பம் தான். இது சட்டம்ன்றது கிடையாது. ஸோ கட்ட முடியலன்னா லீகல் ப்ராசஸ் அப்படின்றது போகும். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறோம். சார் இந்த மாதிரி கட்ட முடியல சார், எனக்கு வந்து இந்த செட்டில்மெண்ட் ஆப்ஷன் தான் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேட்குறோம். அந்த ஆப்ஷன் இருந்தால் மேபி கண்டிப்பாக இருக்கும், இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது ஒரே தவணையாக தான் அதிகமாக பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட பேசலாம். அதாவது சிங்கிள் ஷாட்டில் தான் பார்ப்பாங்க, மல்டி ஷாட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன கேட்கலான்னா, சார் எனக்கு மல்டி ஷாட் இருந்தால் கொடுங்க, அதாவது என்னால் ஒரு இஎம்ஐயாக கட்ட முடியாது, கட்ட முடிஞ்சால் முடிச்சிருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு இஎம்ஐயாக கட்ட முடிஞ்சுன்னா கம்மி பண்ணி எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிட்டு முடிச்சிருங்க. அப்படி இல்லை இவன் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், கடைசியில் தர முடியாதுன்னு போயிடுவாங்க. நாளைக்கு யாருமே வர மாட்டாங்க. ஒரு காலத்தில் இதையெல்லாம் டபுளாக கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா நானே போய் செட்டில்மெண்ட் பேசியிருக்கேன். சிலர்லாம் வந்துட்டு எல்லாம் முடியாது, பாப்பா வேலையை பாருப்பா, வேற வேலை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி விரட்டி விட்டுட்டு மறுபடியும் கால் பண்ணி கேட்பாங்க. அது என்கிட்டயும் அந்த கேஸ் இருக்காது. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. கேஸ்னா நாங்கள் அந்த கேஸ்ன்னு தான் சொல்லுவோம், நீங்கள் தப்பான கேஸ் நினச்சிக்காதீங்க, கேஸ் அப்படின்றது. ஸோ அது என்கிட்டயே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேற ஆளுக்கிட்ட கொடுத்துருவாங்க, அந்த கேஸ் மாறிடும். ஸோ வந்துட்டு அலகேஷன் வந்து கொடுத்துருவாங்க. அப்போ என்ன ஆகும்னா எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அந்த பர்சன் நான் குறைச்ச அளவுக்கு பண்ண மாட்டார். அப்புறம் வந்து எனக்கு ஃபோன் அடிப்பார் அவர், ஏங்க நீங்களா பரவாயில்ல இவ்வளோ கொடுத்தீங்க, என்னங்க இப்படி பண்ணுறாரு இவர் அப்படின்ற மாதிரி ஃபோன் அடிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு லோன் செட்டில்மெண்ட் பண்ணோம்னா நம்ம நிறைய விஷயங்கள் அப்படின்றது இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மேலும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்குது, இந்த லோன் ரிலேட்டடாக செட்டில்மெண்ட் ரிலேட்டடாக கேள்விகள் இருக்குன்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நேரில் பார்த்து பேசணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசரை பார்த்து அவரு மூலிமா நீங்கள் நேரில் இதை அப்ரோச் பண்ணுங்கள். ஸோ இதுதான் சரியான முறை. இப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது ஃபர்தராக சட்டப்படி என்னென்ன விஷயங்கள் இருக்குது, லீகலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதில் கம்மியான அமௌண்ட்டாக இருக்குன்னா நீங்களே பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பெரிய அமௌண்ட், பெரிய தொகையாக இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது அப்படின்னா நல்ல லீகல் அட்வைசர் வச்சு பேசுனீங்கன்னா பாசிட்டிவ் வந்துட்டு சைடு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களை மாதிரியே கடன் வாங்கிட்டு ஸோ யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்து கொடுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியாததுனால ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஸோ இதை பற்றி வந்துட்டு யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுடைய நண்பர்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் வந்துட்டு நான் இது போனால் தான் தெரியணும் அப்படின்னு கிடையாது, நாளைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு யாருக்காவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே ரொம்ப நெருங்கினவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ வருதுன்னா உடனே சொல்லலாம்ல, அந்த வீடியோவில் பார்த்தேன், நான் வீடி தமிழில் பார்த்தேன், சரி போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம்ல. அதுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. ஃபினான்ஷியல் இதுக்கப்புறம் மிகப்பெரிய வந்துட்டு ஒரு எல்லாருடைய வீட்டுக்குள்ளேயும் வரப்போகுது, அதனால தான் சொல்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோ மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான், எந்தவித ஃபினான்ஷியல் அட்வைஸும் கிடையாது. ரொம்ப நன்றி.